இப்போ நீங்க குண்டா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிருங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என் ஜிம்ல யாராவது ஒரு 100 கிலோக்கு மேல இருந்தாங்கன்னா, அவங்கள ரெகுலரா வந்து நான் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ இப்போ ஒரு 4, 5 பேருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு பையன் ஸ்கூல் தான் படிக்கான். 16 வயசு தான் இருக்கு. அவனுக்கு வந்து சுகர் இருக்கு. இன்னொரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் மார்க்கர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. லிவர்ல இருந்து எல்லாமே. ஒரு பையனுக்கு தைராய்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது பிளட் டெஸ்ட் எடுத்தனால கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த பையன் பிளட் டெஸ்ட் எடுக்கல, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு சிவியர் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து ரெக்கவர் ஆகுது ரொம்ப கஷ்டம். காசு ஃபுல்லாமே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே ஒரு 1000 ரூபாய் 1500 பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத தயவு செஞ்சு மானிட்டர் பண்ணுங்க. நார்மலா இந்தியாவில் வந்து இப்போ சுகரும் ஃபேட் லிவர் பிரச்சனையும் ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு நம்ம ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். இல்லை ஒரு 1000 ரூபாய் 1500 செலவு பண்ணி யோசிச்சிங்கன்னா ஃபியூச்சர்ல மாசம் 10,000 20,000 நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஓவர் வெயிட் இருக்கிறவங்க தான் செக் பண்ண அவசியம் இல்லை, எல்லாருமே செக் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்லிம்மா இருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட முடியாது. ஸோ ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்க லீனா இருந்தாலும் சரி, ஃபிட்டா இருந்தாலும் சரி, இயர்லி ஒன்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க.